Welcome to the Gates of Coimbatore. This is Sanya and she is Ramya. என்ன பார்க்க போறோம்னா சேலஞ்ச் மீட் கேம் விளையாட போறோம். ஸோ பார்ட் டைம் சிபிஎம்னா பார்ட்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ சிபிஎம்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ சிபிஎம் அப்படின்னா கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிபிஎம் அப்படின்னா கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். ஸோ சிபிஎம்ல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டைம் வந்து நமக்கு சர்டைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா டைம் வந்துட்டு ஒரு ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கான அந்த டைம் வந்து நமக்கு தெரியும், நமக்கு வந்து நம்மளால எஸ்டிமேட் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து சிபிஎம்ல சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து லென்த் ஆஃப் த கிரிட்டிக்கல் பாத். ஸோ லென்த் ஆஃப் த கிரிட்டிக்கல் பாத் அப்படின்னா மினிமம் டைம் required to complete the operation அப்படிங்கிறது தான் வந்து length of the critical path. So minimum time required to complete the project. ஸோ சிபிஎம்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. சிபிஎம்னா கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ட்ல பார்த்தோம், பார்ட்டுங்களை வந்து டைம் வந்து அன்சர்டினிட்டி நம்ம இது பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்பெக்டட் டைம் கிராஃபில் வச்சு எக்ஸ்பெக்டட் டைம் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து நம்ம மெஷர் பண்ணோம். இப்போ கிரிட்டிக்கல் பாத் டைம்ல டைம் வந்து சர்டைங்கிறதால நம்ம டைம் வந்து ஈஸியாக எஸ்டிமேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து சிபிஎம்ல கிரிட்டிக்கல் பாத்தோட லென்த் எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறோம்னா அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷனுக்கு வந்து மேக்ஸிமம் டைம் எடுத்துக்கலாம், இல்லைனா மினிமம் டைம் எடுத்துக்கலாம், எவ்வளோ நேரம் வேணா இருக்கலாம். அது வந்து அந்த ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் வந்து எவ்வளோ மினிமமாக இருக்கணும் அந்த இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா லென்த் ஆஃப் த கிரிட்டிக்கல் பாத். அப்போ லென்த் ஆஃப் த கிரிட்டிக்கல் பாத்னா மினிமம் டைம் பற்றி தான் இப்போ பேசுது அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஐ அப்படிங்கிற ஒரு இருக்குது, ஜே அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஐ அப்படிங்கிறது வந்து நமக்கு ஸ்டார்ட் ஈவெண்ட் அப்படின்னு தெரியும், ஜே ஈவெண்ட் அப்படிங்கிறது வந்து எண்ட் ஈவெண்ட். ஸோ இந்த ரெண்டு ஈவெண்ட்டுக்கும் நடுவில் நடக்கிற அந்த ப்ராசஸ் பேர் தான் வந்துட்டு நம்ம ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம், which uses the time and resources. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ கிரிட்டிக்கல் பாத் மெத்தடில் நமக்கு என்ன தெரியும், டைம் வந்து நம்மளால சர்டைனாக நம்மளால சொல்ல முடியும், நோன் டைம் வந்து நமக்கு நோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டைம் இங்கே நோன் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து டிஇ அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ரெப்ரசன்ட்ஸ் த எஸ்டிமேட்டட் கம்ப்ளீஷன் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் எஸ்டிமேட்டட் கம்ப்ளீஷன் டைம் சொல்கிறாங்கன்னா நம்மளால அந்த டைம் வந்துட்டு நம்மளால அந்த டைம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதெல்லாம் வந்து இங்கே டிஇ அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வந்து தேர்ட்ல நம்ம என்ன பார்த்துப்போம் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் டைம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா இஐ அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று இஜே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஏர்லியஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏர்லியஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் ஈவெண்ட் ஐ அண்ட் ஏர்லியஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் ஈவெண்ட் ஜே அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இஐ இஜே. ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் இந்த ஏர்லியஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் ஈவெண்ட் ஜே ஈவெண்ட் ஐ அண்ட் ஈவெண்ட் ஜேக்கு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபார்வர்ட் பாஸ் கம்ப்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து இப்போ இந்த இந்த ஐங்கிற ஒரு ஈவெண்ட் இருக்கு, இஐ அப்படிங்கிற ஐஜே அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் நடக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து எல்ஐ எல்ஜே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்ஐ எல்ஜே அப்படிங்கிறது என்ன சொல்றது அப்படின்னா லேட்டஸ்ட் occurrence of event I and latest occurrence of event J அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா அந்த லேட்டஸ்ட் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பேக்வர்ட் பாஸ் கம்ப்யூட்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு இது சொல்லியிருக்காங்க, வந்து ஃபார்வர்ட் பாஸ் கம்ப்யூட்டேஷன் அண்ட் பேக்வர்ட் பாஸ் கம்ப்யூட்டேஷன். ரெண்டுமே டைம் வந்து கம்ப்யூட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஐங்கிற ஈவெண்ட் சொல்லியிருக்காங்க, ஜேங்கிற ஈவெண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த எஸ்டிமேட்டட் கம்ப்ளீஷன் டைம் வந்து டிஇஐஜேன்னு சொல்லலாம். டிஇஐஜே வந்து எஸ்டிமேட்டட் கம்ப்ளீஷன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து இஎல் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கிறது ஏர்லியஸ்ட் அக்கரன்ஸ் டைம், இஐனா ஆஃப் ஈவெண்ட் டைம், இஜேனா ஆஃப் ஈவெண்ட் ஜே. அதே பேக்வர்டு பாஸ் கம்ப்யூட்டேஷன் சொல்லியிருக்காங்க, லேட்டஸ்ட் அலோவபிள் டைம் தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பேக்வர்ட் பாஸ் கம்ப்யூட்டேஷன் சொல்லியிருக்காங்க. எல்ஐனா ஈவெண்ட் ஐ ஓடுது, எல்ஜேனா லேட்டஸ்ட் அலோவபிள் அக்கரன்ஸ் ஆஃப் ஈவெண்ட் ஜே ஓடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து earliest start time, earliest finish time அப்படின்னு சொல்றாங்க. The earliest start time, earliest finish time. அதே மாதிரி latest start time, latest finish time அப்படின்னு சொல்றாங்க. So earliest start time நம்மளால சொல்ல முடியாது for event ing. இது event ing எல்லாத்துக்குமே வந்து event ing.
ஸோ ஒரு ஈவெண்ட் ஐஎன்ஜேக்கு வந்துட்டு நம்ம ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் சொல்ல முடியாது. இங்கே ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம் சொல்கிறாங்க. ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் ப்ளஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்டிமேட்டட் கம்ப்ளீஷன் டைம் ஆஃப் EIJ. ஸோ இதுதான் வந்து ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த EI அப்படிங்கிற PE அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆக்டிவிட்டி டியூரேஷன் கூட சொல்லலாம் ஆர் எஸ்டிமேட்டட் கம்ப்ளீஷன் டைம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்போ லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் ஈக்குவல் டு லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் மைனஸ் எஸ்டிமேட்டட் கம்ப்ளீஷன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார் ஈவெண்ட் IJ. ஸோ இதுவும் வந்துட்டு ஆக்டிவிட்டி இதையும் வந்துட்டு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆக்டிவிட்டி டியூரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லேட்டஸ்ட் ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம் எப்படி சொல்கிறாங்கன்னா ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் ப்ளஸ் எஸ்டிமேட்டட் டைம். அதே மாதிரி லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் எப்படி சொல்கிறாங்க ரெண்டுமே வந்து ஃபினிஷ் டைம் தான் சொல்கிறாங்க. ஸோ லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் இஸ் ஈக்குவல் டு லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் மைனஸ் எஸ்டிமேட்டட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா EST அண்ட் LST அப்புறம் EFT LFT சொல்லியிருக்காங்க. ஸோ ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் வந்து சொல்ல முடியாது இல்லை, ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் நமக்கு தெரியும். பட் ஃபைனல் டைம் நமக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் டைம் கண்டுபிடிக்கணும். ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம்லேருந்து ஃபுல்லாமே நம்ம எவ்வளோ டைம் இருக்குன்னு கேல்குலேட் பண்ணால் ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ அது தேவையில்லை. ஸோ அப்போ ஃபினிஷ் டைம் மட்டும் தான் இங்கே நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம் நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்னா இப்போ இதுதான் ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் தான். ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் வந்து எவ்வளோ டைம் எடுத்துருக்குங்கிறது TE. ஸோ ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம்ல இருந்து TE போட்டோம்னா எஸ்டிமேட்டட் டைம் போட்டோம்னா நமக்கு ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம் கிடைக்கும். அதே மாதிரி லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் கேட்டோம்னா அதே மாதிரி லேட்டஸ்ட்லேருந்து நம்ம வந்து மைனஸ் ஆக்டிவிட்டி எஸ்டிமேட்டட்னு சொல்லிக்கலாம். இதில் வந்து நம்ம ப்ளஸ் மைனஸ் எப்படி நான் சொல்லலாம் நம்ம வந்து EJன்றது யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன படிச்சிருந்தோம்னா ஃபார்வர்ட் பாஸ் கம்ப்யூட்டேஷன் படிச்சிருந்தோம். ஸோ ஃபார்வர்ட் பாஸ் பண்ணும்போது நம்ம ப்ளஸ் அப்படின்னு ஞாபகம். அதே வந்து லேட்டஸ்ட்டில் வந்து லேட்டஸ்ட் LL ஞாபகம் வைக்கும்போது நம்ம என்ன படிச்சிருந்தோம்னா பேக்வர்ட் பாஸ் கம்ப்யூட்டேஷன் படிச்சிருந்தோம். ஸோ பேக்வர்ட்னா இங்கே வந்து மைனஸ் எஸ்டிமேட்டட் டைமில் பேக் வரும்போது நமக்கு மைனஸ் TE வருது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த TE வந்து எஸ்டிமேட்டட் டைம்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா ஆக்டிவிட்டி டியூரேஷன் கூட சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா CPM அப்படின்னா கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம். அதில் வந்து டைம் எடுக்கணும். அதுக்கப்புறம் லென்த் ஆஃப் த கிரிட்டிக்கல் பாத் வந்து மினிமம் டைம் ரெக்வயர்ட் ஃபார் கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் தான் வந்து கிரிட்டிக்கல் பாத் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஃபார்வர்ட் பாஸ்னா கம்ப்யூட்டேஷன் அப்படின்னா கம்ப்யூட்டேஷன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் அக்கரன்ஸ் டைம். அதே மாதிரி பேக்வர்ட் பாஸ் கம்ப்யூட்டேஷன்னா லேட்டஸ்ட் அக்கரன்ஸ் இதுதான் வந்துட்டு பேக்வர்ட் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் EST, EFT, LST, LFT அப்படிங்கிறதுலாம் என்னன்னு பார்த்தோம். தேங்க்யூ.